வணக்கம். முக்கிய செய்தி. குமரி வீல்சேர் அறக்கட்டளை 10/11/2024 அன்று வெற்றுணி மடம் ரட்சணசேனை பூத் டக்கர் நினைவு ஆலயத்தில் வைத்து தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகளான முட்டம் பிரதீபா, மாத்தூர் அஜித்குமார், குலசேகரம் ஜுஜின் ஆகிய 3 பேருக்கும் வீல்சேர் வழங்கப்பட்டது. வீல்சேரை மாகாண தலைமையக நிகழ்வுகளின் நிர்வாக செயலர் லெப்டினன்ட் கர்னல் அருள்தாஸ் தன கைப்பட ஜெபித்து வழங்கினார். நிகழ்ச்சியை ஆலை சபை ஊழியர் மேஜர் சந்திரகாசன் தொகுத்து வழங்கினார். கேப்டன் ஐசக், சாம் ராஜன் உடன் சபை லோக்கல்கள் ஜஸ்டின் செல்வசிங், எட்வர்ட், சுபவேல் ஆசிரியர்கள் மற்றும் லோக்கல்களும் வீரர்களும். குமரி வீல்சேர் அறக்கட்டளை இயக்குனர் சுதா வசந்தகுமார், இணை இயக்குநர்கள் பிரின்ஸ் VS அபிஷேக், எலினா VS யாஸ்லின் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை குமரி வீல்சேர் அறக்கட்டளை மக்கள் தொடர்பு அலுவலர் வசந்தகுமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திறனாளிகளுக்கு பூத் டக்கர் நினைவு பேராலயத்தின் மூலமாக வீல்சேர் வழங்கப்பட்டது. சுமார் 25,000 மதிப்புள்ள வீல்சேர்களை வழங்க பூத் டக்கர் மெமோரியல் சர்ச் மெம்பர்ஸ் அனைவருக்கும் மற்றும் பாஸ்டர்ஸ், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், டெய்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பணியில் இப்போ நான் இறங்கியிருக்கிறேன். அது மூலமாய் இந்த 3 தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு வீல்சேர் வழங்கப்பட்டது. அவங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் வறுமையில் மத்தியிலும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணே, அந்த பிரதிபா சகோதரி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். அண்ணே, நான் கடற்கரை ஓரத்தில் இருக்கேன்னே, எனக்கு வருஷத்துக்கு ஒரு வீல்சேர் தேவைன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணான். அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு வீல்சேர் நாங்கள் இப்போ வழங்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் அவளுக்கு வழங்குவோம். எனக்கு அவளுக்கு வருஷந்தோறும் அந்த வீல்சேர் அந்த கடல் காற்றுனால இத்து போயிடுது. ரொம்ப கஷ்டத்தில் அந்த வீல்சேர் இல்லாமல் அவளால் முடியாது. அவங்களுடைய அண்ணி, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவளுக்கு வருஷந்தோறும் வீல்சேர் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் வருஷந்தோறும் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவளுடைய லைஃப் ஃபுல்லாக நம்ம ஹெல்ப் பண்ண நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரிப்பட்ட சகோதரிகளுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ண விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய அடுத்த எய்ம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் கட்ட வேண்டும். அந்த எய்மில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இப்படி மாற்றுத்திறனாளிகள் தவழ்ந்து செல்லக்கூடியவங்க எங்கேயும் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்கள பார்க்குறது யார்? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துகிட்ருக்காங்க. எங்களை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஹோம் கட்டி அந்த ஹோமில் அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சு அதுக்குள்ள முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி மாதம் கண்டிப்பாக அந்த ஹோம் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான ஃபண்ட்ரைசிங்காக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். சுமார் 20 லட்சத்திற்கு மேல் அதற்கு தேவைப்படுகிறது. அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். முதல்ல 25 மாற்றுத்திறனாளி லேடிஸை வச்சு நாங்கள் பராமரிக்க போகிறோம். அவங்களுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல்சேர்லாம் தேவை இருக்கிறது. இதுவரை நாங்கள் 387 வீல்சேர் கொடுத்துருக்குறோம். இனிமேலும் தேவைப்படுபவர்களுக்கு நாங்கள் வீல்சேர் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கவர்மெண்ட்டும் அதற்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நாங்கள் அதற்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறோம். வரக்கூடிய நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருநெல்வேலியில் நாங்கள் ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அங்கே சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய முகாம்களை நடத்த போகிறோம். நீங்கள் முடிந்தால் திருநெல்வேலிக்கு வாங்க, எங்களுடன் சேர்ந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வோம்.